எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன். என்னோட இந்த கிராமத்து வாழ்க்கையில் ஒரு நாள் முழுசாக எப்படி போகும், எந்த மாதிரியான வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத உங்கள் கூடயும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட கிராமத்து வாழ்க்கையை கொஞ்ச நேரம் நீங்களும் பார்க்கணும். இது முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மனசு அமைதியாக இருக்குங்கிறதுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்துச்சி மாங்குன்னு ஜிம்முக்கு போகிற ஆளுங்க மாதிரிங்க வெடிஞ்செஞ்சதுமே எங்களுக்கு யோகா, மெடிடேஷனு, எக்ஸசைஸ்னு எல்லாமே நாங்கள் செய்கிற வேலை அடிப்படையிலேயே வந்துடுமுங்க. இன்றைக்கி சனிக்கிழமைங்க. எப்போவுமே சனிக்கிழமை தான் வெண்ணெய் எடுக்கிற வேலை இருக்குமுங்க. 5 நாளாக நானும் ஓடாத ஓட்டம் இல்லைங்க. வெண்ணெய் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இன்றைக்கி அந்த டேவை ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி இதை செஞ்சாகோன்னு சொல்லிட்டு இறங்கியாச்சுங்க. நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி உடம்பு இளைக்கணுங்க. பக்கத்தால் உட்காந்துருக்கிற ஆளுக்கு உடம்பு ஏறணுங்க. ஆடையை எடுத்து வெளியே வச்சுட்டு வெண்ணெய் எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சதுன்னா ஆள் என்னைய விட்டு அக்கடால் போகவே போகாதுங்க. வெண்ணெய் திங்கிற கிருஷ்ணர் மாதிரி பக்கத்தால் உட்காந்து உழப்பிகிட்டே தான் இருப்பாளுங்க. நம்மளுக்கு என்னமோ அதை பார்க்குறக்கு திகட்டுது, அவளுக்கு அது ரொம்ப பிடிக்குதுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் முதல் பேட்ச்சு பட்டுப்புழு வைக்கிறோமுங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி நாளைக்கு இருந்ததுன்னா கூடோட்டுறக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு நான் பார்த்திங்கன்னா இந்த 2 நாளாக ரொம்பவே வேலை ஜாஸ்தியாக இருக்குதுங்க. 2 மாடை கட்டி வச்சு நம்ம எப்படி மேவு போடணுமோ அந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் நிறைய தலை சாப்பிடும். நாமளும் சங்காமல் அதை எடுத்துகிட்டு போட்டே தான் தீரணுங்க. கல்யாணம் காட்சின்னு எது இருந்தாலும் சரிங்க, முதல்ல இதை பார்த்து போட்டுத்தேனுங்க அடுத்த வேலையை செய்ய முடியுங்க. எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 3 உருப்படி மாடுகன்று இருக்குதுங்க. எச்சா வச்சுக்கோன்னு எனக்கும் ஆசைதேனுங்க. வீடு தோட்டம்னு ஓடிட்டு இருக்கையில் அதை மட்டும் பார்க்க முடிய மாட்டேங்குதுங்க. ஆசை இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் அனுபவம் பத்தாதுங்க. கொஞ்ச நாளில் அதையும் மெச்சு பண்ணிக்கலாங்க. நான், ஆத்துக்காரரு, அத்தைன்னு மாற்றி மாற்றி சலிச்சிக்காமல் மாட்டுகளை பார்த்துக்கோமுங்க. நான் அதிகமாக வரணும் இல்லையோ அவி 2 பேர் கைப்படத்தை அதிகமாக இருக்குமுங்க. தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மல்பெரி தழை, அப்புறம் மலம்பில்லுங்க, அதுக்கப்புறமா டெல்லி கிராஸ் பயிருன்னு சொல்லிட்டுங்க ஒரு 3 வெரைட்டியில் மாடுகன்றுக்கு தீவனம் கொடுத்துட்ருக்குறோமுங்க. ஆடு மாடுன்னு எல்லாமே ஆசையாக வச்சுக்கலாமுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் புண்ணாக்கு, மாவு, ஃபீடு, பஞ்சுன்னு வாங்கி போட்டு பார்க்கையில் கையில் ஒரு பைசாங்கொண்டு நிற்கிறது இல்லைங்க. இதுதானுங்க இந்த விவசாயத்துலேயும் மாடுகன்லேயும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலையாக இருக்குதுங்க. எத்தனை தான் நம்ம ஆசையாக வச்சுருந்தாலும்ங்க நம்மளுக்கு நட்டத்தில் தான் போய் முடியுது ஒழிய லாபத்துக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மியாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தானுங்க ஒரு மாட்டை கொடுத்துட்டு இதுக்கு மேலே போதும் பால் வாங்கிக்கலாங்கிற அளவுக்கு மனசு மாறிடுதுங்க. அப்படி இருந்தும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா சரி இதுக்கு மேலே ஒரே ஒரு மாட்டை வாங்கி பார்க்கலாம், இதுக்கு அப்புறம் இதே மாதிரி தொந்தரவு பண்ணுச்சு அப்படின்னா மாடே வேண்டாங்கிற மனநிலமையில தாங்க இருக்கிறோம். வேறு என்னங்க பண்ண முடியும்? இப்போ நான் செஞ்சுருக்கிற வேலையவே ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 டைம் 3 டைம் செய்கிற மாதிரி இருக்குங்க. 2 டைம் மலம்பில் வெட்டுற மாதிரி இருக்குங்க. ஒரு டைம் டெல்லி கிராஸ் பயிர் வெட்டிட்டு ஓடுவோமுங்க. இடையில மல்பெரி தழை வெட்டி போட்டுருவோமுங்க. அதுக்கிடையில் ஒரு 2 டைம் காலையிலேயும் சாயங்காலம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பஞ்சு போட்டு கட்ட வேண்டியது இருக்குங்க. சாணி வலிக்கிற வேலை இருக்குதுங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் தானுங்க டெய்லி ரொட்டீனாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமாக இன்றைக்கி வீட்டுக்கு போய் நான் ஒரு பழத்தை காமிக்கிறேன். இந்த பழத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதனோட பேர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பழம் பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், லைட்டாக கசப்பாகவும் இருக்கும், பொதுவாக டேஸ்ட்டாக இருக்குங்க. பாப்பாவுக்கு ஒரு 2 வாய் சாப்பிட்டதுமே சூப்பராக இருக்குது போதும் போதும்னு ஓடிட்டான்னா பார்த்துக்கங்களேன். கிட்டத்தட்ட 1 மாதமாக இந்த பிள்ளைய ஒரு விஷயத்தங்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாளுங்க. ஆனால் எனக்கு நேரம் இல்லைன்னு ஏதோ ஒன்று சாக்காட்டிட்டு தோட்டம் ஓடிட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கிறேங்க. இன்றைக்கி எப்படியாவது அடித்து பிடிச்சி இந்த வேலையை முடிச்சே ஆகும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சுங்க. ஒரு பலகாரத்தை பண்ணி கொடுன்னு ஒரு தடக்கா கேட்கலாம், 2 தடக்கா கேட்கலாம். ஓயாமல் இதையவே கேட்டிருந்து அம்மனிக்கு சலிச்சே போய் கிட்டத்தட்ட மறந்து போகிற நிலைமைக்கு வந்துட்டாளுங்க. இதுக்கு மேலேயும் நான் முட்டோம்னா இனி இதுக்கு போய் வேற எங்கேயாவது செஞ்சு கொடுன்னு கேட்குறது தவறாமல் நடக்குங்க. எப்படியோ உருட்டி பெரட்டி ஒரு 2 மணி நேரத்தை இதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னா அம்மனி மனசு நிறைவாகி போகுங்க. இந்த குலோப் ஜாமுனில் ஒரு பழைய ரகசியம் ஒன்று இருக்குதுங்க. இது வரைக்கும் யாராவது சொன்னால் சிரிச்சு போடுவாங்கன்னு சொல்லி நானும் சொல்லவே இல்லைங்க. ஊரறி சொல்லான்னு முடிவு பண்ணிட்டுங்க. நானும் ஒரு 6ஆம் வகுப்பு படிப்பேனுங்க. அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் குலோப் ஜாமுன் அப்படிங்கிறதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. ஏதோ வீட்டில் என்ன இருக்குதோ அதுதானுங்க.
நம்மளுக்கு இது வந்து விளம்பரமாக அப்போ தான் வாரக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னமோ செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் கடையில் வாங்கிட்டு வந்தேனுங்க. இதை ஜீராக்குள்ளே தான் போடணும் அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு தெரியாமல் போயிங்க. நீட்டாக பொரித்து எடுத்து சீடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் பாருங்க. அந்த நினப்பு இன்னுமே இந்த குலோப் ஜாமுன் எத்தனை தடக்கா செஞ்சனால அப்படின்னாலும் அது ரிப்பீட்டடாக வந்துட்டே தான் இருக்குமுங்க. ஆனால் இதை இது வரைக்கும் யாருக்கும் சொல்லாமல் ஊரறி சொல்கிறேன்னா பார்த்துக்குங்களேன். நீங்கள் நினைக்கலாமுங்க, இந்த செய்முறைன்னு ஒன்று இருக்குதே, ஏன் நீ அதை படிக்கலையா அப்படின்னு. படிக்கலாமுங்க, ஆனால் அன்னைக்கு படிக்கலைங்க. அன்னைக்கு படிக்காதங்காட்டித்தானுங்க இப்படி ஒரு அழகான மெமரி நம்மளுக்கு இருக்குதுங்க. வெடியால் வேலை அவசரத்தில் வெண்ணெய் எடுத்து வச்சதை அப்படியே வச்சு போட்டு போயிட்டேனுங்க. இந்த குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு அதை பயன்படுத்திக்கலான்னு சொல்லி போட்டுங்க. அப்படியே அதோட ஒன்றா அந்த நெய்யும் காய்ச்சியாச்சுங்க. ஆஹா ஓஹோன்னு சூப்பராக இல்லாட்டியுமே சுமாராவாச்சுங்க. குலோப் ஜாமுன் நம்ம கையால் செஞ்சாச்சுங்க. நம்ம அம்மனிக்கும் ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க. எல்லாம் டேஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை இனிப்பாக முடிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அருமையான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிராமத்து பொண்ணு சுகுணா. எல்லாத்துக்கும் வணக்கங்க.